வெல்கம் டு கற்றல் இனிது. ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2ல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம். கொஸ்டின் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டோட மைக்ரோஸ்கோபிக் மாடல் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஓம்ஸ் லாவோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் கண்டக்டரை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இதோட கிராஸ் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு சொல்லுவோம். கிராஸ் செக்ஷனாக ஒன்றும் இல்லை, குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகே, ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்குள்ளே எலக்ட்ரான் ஓடும் இல்லைங்களா. ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஈன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஒரு 2 எலக்ட்ரான் போடலாமா. ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் இல்லைங்களா. அப்போ அது கண்டிப்பாக அதுக்கு ட்ரஃப்ட் வெலாசிட்டி க்ரியேட் ஆகும், விடி. அதோட ட்ரஃப்ட் வெலாசிட்டி க்ரியேட் ஆகும். அதை தான் நம்ம விடி அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட். இப்போ இந்த ட்ரஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானோட ட்ரஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ சொல்கிறோம், விடின்னு சொல்லியிருக்கோம். அப்போது அந்த எலக்ட்ரான் இருக்குங்களா, அந்த எலக்ட்ரான் இந்த கண்டக்டருக்குள்ளே மூவ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, அப்போது வெலாசிட்டி ட்ரஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எலக்ட்ரான் மூவ் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் with interval of time dt. ஸோ அப்போ விடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா. இப்போ விடி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது டிவைடட் பை அதோட டைம் டேக்கன். ஸோ இந்த டிஎன் அந்த டிடி எந்த பக்கம் அமிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது, இப்போ டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். டிஎக்ஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடி அப்படின்ற ஒரு புது ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏரியாவை ஏன்னு சொன்னோமா, இது என்னது கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏரியா எந்த கிராஸ் செக்ஷன் அப்படின்னா கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன். ரைட், இது தானே. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத பார்க்கணும்ல. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ஸ்மால் என்னன்னு சொன்னோமா. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஸ்மால் என் வச்சுங்க. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது டோட்டல் சார்ஜ் இன் வேல்யூம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சார்ஜ் இன் வேல்யூம், இந்த வேல்யூம்குள்ளே எவ்வளோ டோட்டல் சார்ஜ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க வரோம், டோட்டல் சார்ஜ் இன் வேல்யூம். ஸோ அதுக்கு நம்ம சிங்கிள் எலக்ட்ரானில் எவ்வளோ இருக்குது இப்போ வந்து பார்த்துக்கலாம். அப்போது வேல்யூம் இன்ட்டு நம்பர் பர் யூனிட் வேல்யூம். ஸோ வேல்யூமோட எப்படி கண்டுபிடிக்கலாம், வேல்யூமை ஏரியாவையும் இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் வேல்யூம் கிடச்சிடும். இன்ட்டு நம்பரை பர் யூனிட் வேல்யூம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்மால் என். இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, என்னது ஏடிஎக்ஸ் இன்ட்டு என் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா. ரைட், இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிஎக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டிஎக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1 டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 இன் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2. புரியுதுங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், dxோட ஈக்குவேஷன் vd இன்ட்டு dt. ஸோ a இன்ட்டு dxோட ஈக்குவேஷன் vd இன்ட்டு dt இன்ட்டு n அப்படின்ற ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் நம்பர் 2a, ஏன்னா இதுலேருந்து கிடைக்குதுல்ல. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2a அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ டோட்டல் சார்ஜ் இன் வேல்யூம் எலமெண்ட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சார்ஜ் வேல்யூம் எலமெண்ட்டை dq ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு சிங்கிள் சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வேல்யூம்
element. Number of electron in the volume of the electron. Charge எவ்வளோ E. Number of electron in the volume of electron நம்ம equation 2a கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. A into VD dt into n. ரைட். இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை ஹென்ஸ் கரண்ட்டோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். கரண்ட் I is equal to என்ன ஈக்குவேஷன் dq by dtன்னு தெரியும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச dq ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், n into e avd into dt divided by dt. ஸோ இந்த dt நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டோட மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா I equal to n into e avd. ஸோ ஒரு அருமையான ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ. ஸோ கரண்ட்டுக்கு டென்சிட்டி இருக்கும் இல்லைங்களா. ஸோ கரண்ட்டோட டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டியை நம்ம ஜேன்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா கரண்ட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் J is equal to current per unit area of the cross section. J equal to I by A. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா SI யூனிட் முக்கியம். சில டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர். இதையும் நீங்கள் சைடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ ஜேக்கு உண்டான ஈக்குவேஷன் இதெல்லாம் J equal to ஐன்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ணுங்கள். n into e into a into vd divided by a. ஓகேங்களா. இங்கே ஏ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, n into e vd அப்படின்ற ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை வெக்டார் ஃபார்மில் எழுதலாமா, வெக்டார் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா j vector is equal to n into e into vd vector. ரைட். ஸோ இங்கே விடின்றது ட்ரஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி நான் நிறைய 2 மார்க்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் படித்து பார்த்துருங்க. இந்த விடிக்கு உண்டான ஈக்குவேஷன் இருக்குது. இந்த விடி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா விடி இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்ம் இல்லையா. ஸோ இ இன்ட்டு டவு டிவைடட் பை எம் இன்ட்டு இ வெக்டார். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் n இன்ட்டு இ இன்ட்டு வீடியோ வேல்யூனா இ டவு டிவைடட் பை எம் into e vector divided by m. right. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ m இருக்கா இந்த இருக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஆல்டர்னேட் பண்ணுறேன். இங்கே எழுதுகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்டர்னேட் பண்ணால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், j vector is equal n இன்ட்டு 2 e இருக்குது. ஸோ e ஸ்கொயர்ட் ஆகிடும். டவ் டிவைடட் பை m இன்ட்டு e vector. ஸோ இதுதான் ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் சிக்மா இன்ட்டு இ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இந்த சிக்மான்றது வேல்யூ தான் இந்த வேல்யூஸ். சிக்மான்றது வேல்யூஸ் தான் இந்த வேல்யூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த பேலன்ஸ் வேல்யூ n இன்ட்டு இ ஸ்கொயர் டவு டிவைடட் பை எம்ன்றது. இட் இஸ் கால் கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம். இதை கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜே இன்ட்டு n into e square tau by m e square. இது நத்திங் பட் இந்த ஈக்குவேஷன் நம்பரை 4ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் ஓம்ஸ் லாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கரண்ட்டை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.